हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। आत्मा तर्हि कः सच्चिदानन्दस्वरूपः सत् किं कालत्रयेऽपि तिष्ठतीति सत्। चित् किं ज्ञानस्वरूपः आनन्दकः सुखस्वरूपः। एवं सच्चिदानन्दस्वरूपं स्वात्मानं विजानीयात्। अत चतुर्विंशतितत्त्वोत्पत्तिप्रकारं वक्ष्यामः। चतुर्विंशतितत्त्वोत्पत्तिप्रकारं वक्ष्यामः। ब्रह्माश्रय सत्वरजस् तमो गुणात्मिका माया अस्ति। तत आकाशः सम्भूतः आकाशात् वायुः वायोस्तेजः तेजस आपः अद्यः पृथिवी। एतेषां पञ्चतत्त्वानां मध्ये आकाशस्य सात्विकांशात् श्रोत्रेन्द्रियं सम्भूतम् वायोर्सात्विकांशात् त्वगिन्द्रियं सम्भूतम् अग्नेर्सात्विकांशात् चक्षुरिन्द्रियं सम्भूतम्
जलस्य सात्विकांशात् रसनेन्द्रियं सम्भूतं पृथिव्या सात्विकांशात् घ्राणेन्द्रियं सम्भूतं एतेषां पञ्चतत्त्वानां समष्टि सात्विकांशात् मनो बुद्ध्यहङ्कार चित्तान्तःकरणानि सम्भूतानि ஸோ இப்போ இப்படி படித்து பார்க்கும் பொழுது நம்மளுக்கு லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது இன்னொரு மேஜர் டாபிக் ஆஃப் தத்துவபோதா அப்படின்னு சொல்லலாம். 3வது டாபிக்குள்ளே ஆக்சுவலாக என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த யூனிவர்ஸுடைய ஒரிஜினேஷன் பற்றி இப்போது பார்த்துட்டு இருக்கோம். 3வது டாபிக் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2 டாபிக் பார்த்துருக்கணும். ஃபஸ்ட்டு டாபிக் என்ன பார்த்தோம் தத்துவபோதாவில்? சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படிங்கிற டாப்பிக்கை பார்த்தோம். 4-fold குவாலிஃபிகேஷன்ஸ். 4-fold குவாலிஃபிகேஷன்ஸ் என்னது? விவேக, வைராக்கிய, சமதமாதி, முமுக்ஷுத்வம் இப்படிங்கிற 4 குவாலிஃபிகேஷனுடைய டீட்டெயில்ஸை நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்காக பார்த்தோம். 2வது டாபிக் என்னது? ஒரு இண்டிவிஜுவலை பற்றின அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு எடுத்துட்டா ஆத்மா அனாத்மா மிக்சர் அப்படின்னு பார்த்து அந்த அனாத்மாவை 11 காம்பனன்ட்ஸாக ஆத்தர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த அனாத்மாக்கும் ஆத்மாக்கும் என்ன வித்தியாசம், ஸோ ஆத்ம அனாத்ம விவேகம் நாம் பார்த்தோம். ஆனால் அது எந்த ஆங்கிள்லேருந்து பண்ணினோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலுடைய ஆங்கிள்லேருந்து பண்ணினதுனால நாம் எப்படி எடுத்துட்டோம்? சரீரத்ரயம் அனாத்மா, அப்புறம் ஆத்மாவுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தோம். இல்லைன்னா பஞ்சகோஷம் அனாத்மா, அதுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். அப்புறம் ஒரு பர்சன் ஒரு நாளைக்கு 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை கோ த்ரூ பண்ணுறான். அது எல்லாம் அனாத்மா அப்படின்னா அதுக்கும் ஆத்மாக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா ஆத்மா ஷரீரத்ரய வத்திரிக்தா, பஞ்சகோஷ அதீதா, அவஸ்தாத்ரய சாட்சி. அதனால் இந்த 3த்தையும் பார்த்து இது எதுவுமே ஆத்மா கிடையாது, ஆத்மா ந பவதி அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது இண்டிவிஜுவலில் பண்ணுறதுனால இதுக்கு பேர் வியஷ்டி விசாரம் அப்படின்னு பேர். வியஷ்டி அப்படின்னா இண்டிவிஜுவல். அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னது? சமஷ்டி. ஸோ டோட்டாலிட்டி ஆங்கிள்லேருந்து இப்போ நாம் இந்த விசாரத்தை பண்ணணும். அப்போ அந்த டோட்டாலிட்டி ஆங்கிளை பற்றி பேசும் பொழுது ஆத்தர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நமக்கு 2 இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஸோ அந்த இதை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறது? பிரம்மாஸ்ரய சத்வ ரஜஸ் தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி. ஸோ பிரம்மன் அண்ட் மாயா அப்படின்னு 2 விஷயத்தை ஆத்தர் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அப்போ பிரம்மன்னா என்னது? இண்டிவிஜுவல் ஆங்கிளில் நாம் ஆத்மா அப்படின்னு எதை பற்றி படித்தோமோ அதே ஆத்மாவுக்கு டோட்டாலிட்டி ஆங்கிளில் பிரம்மன் அப்படின்னு பேர் கொடுக்கப்படுறது. அப்போ பிரம்மன் அப்படின்னா கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிளை தான் அது ரெஃபர் பண்ணுறது. ஸோ டோட்டாலிட்டி ஆங்கிள்லேருந்து அதை பிரம்மன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்னது? மாயா அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த மாயா அப்படிங்கிறது இந்த யூனிவர்ஸுடைய பொட்டென்ஷியல் ஃபார்மை குறிக்கிற ஒரு பேர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ பார்க்குற இந்த பிரபஞ்சம் வெளியில் வரத்துக்கு முன்னாடி டெஃபினட்டாக ஒரு ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் எதுவுமே நத்திங்லேருந்து வர முடியாது, சம்திங்லேருந்து தான் ஏதோ ஒன்று வந்தாகணும். அப்போ இப்போ பார்க்குற இந்த ஃபார்ம் வரத்துக்கு முன்னாடி
பார்க்க முடியாத ஒரு ஃபார்மில் டெஃபினட்டாக எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கணும். அந்த ஃபார்முக்கு பேர் மாயா அப்படின்னு பார்த்தோம். ஆர் காரண பிரபஞ்சம், ஆர் அதுக்கு பிரகிருதி அப்படின்னும் ஒரு பேர் இருக்குது. இப்போ மாமரம் மா விதையிலேருந்து தான் வருது அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கிற இந்த பிரபஞ்சமும் வந்து தன்னுடைய சீடு ஃபார்ம்லேருந்து தான் வந்திருக்கணும். அந்த சீடு ஃபார்முக்கு பேர் மாயா. இப்போ இந்த காரண பிரபஞ்சம் ஆர் மாயான்னு சொல்கிறோம் இல்லையா, காரண பிரபஞ்சம் இஸ் வெரி வெரி சிமிலர் டு காரண சரீரம். இப்போ இண்டிவிஜுவல் லெவலில் காரண சரீரம்னு சொல்கிறோம், டோட்டாலிட்டி ஆங்கிளில் அதை காரண பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த காரண சரீரம் படிக்கும் பொழுது அதுக்கு என்னெல்லாம் டெஃபினிஷன் பார்த்தோமோ அது எல்லாமே இதுக்கும் அப்ளை ஆகும். ஸோ அனாதி, இப்போ ரெண்டுமே வந்து பிகினிங் லெஸ். காரண சரீரத்துக்கும் நம்ம வந்து பிகினிங் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, காரண பிரபஞ்சத்துக்கும் பிகினிங் இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால தான் எப்போ இந்த யூனிவர்ஸ் ஒரிஜினேட் ஆச்சு, என்றைக்கு வந்தது அப்படின்னு ஏதாவது ஒரு டேட்டெல்லாம் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஏன்னா அது பிகினிங் லெஸ், அதுக்கு காரணம் கிடையாது, அதுவே காரணமாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு காரணம் டெஃபினட்டாக இருக்க முடியாது. ஏன்னா ப்ராடக்ட்டுக்கு தான் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் டேட்டெல்லாம் கொடுக்க முடியும். இதுதான் காரணமாக இருக்கிறதுனால இது வந்து அனாதி, பிகினிங் லெஸ். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், அனாதி அனிர்வாச்சியம் அப்படின்னு பார்த்தோம். அனிர்வாச்சியம்னா எக்ஸாக்டாக இதுதான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா அது எப்படி இருக்குது, நிர்விகல்பக ரூபமாக இருக்கிறதுனால எக்ஸாக்டாக இதுதான் இது அதுதான் அது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. நிர்விகல்பக ரூபம்னா எல்லாம் மொத்தமாக ஒன்றா இருந்ததுன்னா இது வந்து வேறு, இது வந்து இலை, இது வந்து காய் அப்படின்னு நம்மளால் வந்து அந்த ஸ்டேட்டில் பிரித்து சொல்ல முடியாது. அப்போ அதெல்லாம் இல்லையா அப்படின்னா அதெல்லாம் இருக்குது, ஆனால் பிரித்து பார்த்து சொல்கிற அளவுக்கு டிஸ்டிங்க்டாக இல்லை அப்படின்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ அனாதி, அதுக்கப்புறம் அனிர்வாச்சியம், அப்புறம் பார்த்தோம் காரண சரீரம் வந்து ஷரீரத்வயஸ்ய காரண மாத்திரம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ காரண சரீரம் சூக்ஷ்ம சரீரத்துக்கும் ஸ்தூல சரீரத்துக்கும் காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ காரண பிரபஞ்சம் சூக்ஷ்ம பிரபஞ்சம் அண்ட் ஸ்தூல பிரபஞ்சம் இது ரெண்டுத்துக்கும் காரணமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு சீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீடு தான் வந்து அந்த ட்ரீயுடைய மொத்த விஷயமும் அந்த சீடில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சீடு வந்து டைரெக்டாக அப்படியே மரமாயிடுமா அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ப்ரவுட் வரும் இல்லையா, ஒரு துளிர் விடும், அதுக்கப்புறமா அதுலேருந்து வந்து இன்னும் கொஞ்சம் நன்னா பிரான்ச்சஸ்லாம் வந்து லீவ்ஸ்லாம் வந்து வருது இல்லையா. அந்த மாதிரி இப்போ காரண பிரபஞ்சத்துலேருந்து ஃபஸ்ட்டு என்ன வருது அப்படின்னா சூக்ஷ்ம பிரபஞ்சம் வருது. எப்படி ஒரு ஸ்ப்ரவுட் வருதோ சீடுலேருந்து, அது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சூக்ஷ்ம பிரபஞ்சம் வருது, அதுக்கப்புறமா இந்த ஸ்தூல பிரபஞ்சமானது வருது. அப்போ இந்த சூக்ஷ்ம பிரபஞ்சம் பற்றி பார்க்கும் பொழுது நம்ம பார்த்தோம், மாயாலேருந்து என்ன வருது, ஃபஸ்ட்டு ஆகாசம் வருது அப்படின்னு பார்த்தோம். ஆகாசத்துலேருந்து வாயு, வாயுலேருந்து அக்னி, அக்னிலேருந்து ஜலம், ஜலம்லேருந்து பிருத்திவி. இது எல்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்டேஜ் எல்லாமே எதை குறிக்கிறதுனா சூக்ஷ்ம பஞ்சபூதத்தை இது குறிக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 5 சட்டில் எலிமெண்ட்ஸ். அப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம், அதுக்குன்னு ஒரு யுனீக் குணம் ஒன்று இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், மாயாக்கே 3 குணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. 3 ஃபேக்கல்ட்டிஸ் இருக்குது. என்ன ஃபேக்கல்ட்டி? நோயிங் ஃபேக்கல்ட்டி, டூயிங் ஃபேக்கல்ட்டி, ரெஸ்டிங் ஃபேக்கல்ட்டி. அப்போ இதுதான் வந்து சத்வ ரஜஸ் தமோ குணாத்மிகா மாயா அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த 3 குணங்கள் இருக்கு இல்லையா, இந்த 3 குணங்களில் ஒரு குணத்திலிருந்தும் ஒரு இந்திரியம் வந்தது அப்படிங்கிறத தான் இப்போ நாம் வந்து பார்த்துட்டுருக்கோம். இப்போ சூக்ஷ்ம சரீரத்துடைய காம்பனன்ட்ஸ் நாம் வந்து பார்த்தோம். சூக்ஷ்ம சரீரத்துக்கு மொத்தம் எத்தனை காம்பனன்ட்ஸு?
சப்ததசாகலாதிபிஹி அப்படின்னா என்ன அர்த்தம்? 17 காம்பனன்ட்ஸ் வந்து சூக்ஷ்ம சரீரம் பற்றி படிக்கும் பொழுது பார்த்தோம். அது என்ன 17 காம்பனன்ட்ஸு? பஞ்ச ஞானேந்திரியாணி, பஞ்ச கர்மேந்திரியாணி, பஞ்ச பிராணா, மனசு, புத்தி. ஸோ ஆட் பண்ணால் நம்மளுக்கு 17 வரும் இல்லையா? இப்போ இங்கே ஆத்தர் என்ன பண்ணுறார், எக்ஸ்ட்ராவாக 2 காம்பனன்ட்ஸை நமக்கு இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இப்போ ரெண்டையும் சேர்த்தா மொத்தம் எவ்வளோ ஆகும்? 19 காம்பனன்ட்ஸ் மொத்தமாக சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்குது. இதையே நீங்கள் முன்னாடியே சொல்லலை, முன்னாடியே ஆத்தர் சொல்லலை. ஆனால் 19 காம்பனன்ட்ஸ் தான் ஆக்சுவலாக இருக்குது. ஆத்தர் வந்து எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரோ அந்த இடத்துல நாம் வந்து படித்தாதான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதனால் மொத்தம் எவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருக்குது சூக்ஷ்ம சரீரத்தில்னா 19 காம்பனன்ட்ஸ். இனிமேல் வேறு ஏதாவது டெக்ஸ்ட்லாம் படிக்கும் பொழுது மொத்தம் எவ்வளோ காம்பனன்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் 19 காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அந்த இடத்துல 17 தான் இருந்ததுன்னா 17 அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 24 தத்துவம்ஸ் அப்படின்னு சொன்னார்ல. இப்போ வருதா பாருங்க 24 தத்துவம். பஞ்சபூதம் ப்ளஸ் இந்த 19 காம்பனன்ட்ஸை சேர்த்தா 24 வந்துடுறதா? ஸோ பஞ்சபூதம், பஞ்ச ஞானேந்திரியாணி, பஞ்ச கர்மேந்திரியாணி, பஞ்ச பிராணா, அப்புறம் இந்த 4 காம்பனன்ட்ஸ் என்னது? மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு புதுசாக 2 காம்பனண்ட்டை ஆத்தர் வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா சதுர்விம்சதி தத்துவம் நமக்கு கிடச்சிடும். விம்சத்தினா 20, சதுர்விம்சத்தினா 24. ஸோ சதுர்விம்சதி தத்வோத்பத்தி பிரகாரம், தத்துவ உற்பத்தி பிரகாரம் பக்ஷ்யாமகா. இந்த 24 தத்துவங்கள் எப்படி வந்தது அப்படிங்கிறதை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஆத்தர் வந்து இங்கே நம்மளுக்கு சொல்கிறார். ஸோ முதல்ல வந்து சூக்ஷ்ம பஞ்சபூதம். இப்போ பஞ்சபூதம் வந்தாச்சு, சூக்ஷ்ம பஞ்சபூதம் ஆல்ரெடி வந்தாச்சு இல்லையா? அப்போ அதுலேருந்து நாம் வந்து ஒரு பஞ்சபூதத்துக்கும் வந்து 3 குணங்கள் டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா அதனுடைய பேரண்ட்டுக்கு அந்த 3 குணம் இருக்குன்னு பார்த்தோம். பஞ்ச சூக்ஷ்ம பூதத்துடைய பேரண்ட் யார்? மாயா. மாயாவுக்கு 3 குணங்கள் இருக்கிறதுனால இந்த பஞ்ச சூக்ஷ்ம பூதத்துக்கும் என்ன இருக்கும்? இந்த 3 குணங்களும் இருக்கும். ஆகாசம் எடுத்துட்டோன்னா ஆகாசத்துக்கும் சத்வரஜஸ் தமோ குணம் இருக்கும், வாயுவுக்கும் அந்த மாதிரி 3 குணங்கள் இருக்கும். இப்போ என்ன சொல்கிறார் ஆத்தர் அப்படின்னா, ஒரு பஞ்சபூதத்தினுடைய சத்துவ அம்சத்திலிருந்து என்ன ஆர்கன் வந்தது அப்படிங்கிறத நாம் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்து முடிச்சிட்டோம். அதை தான் படித்தோம். ஆகாசத்தினுடைய சாத்விக அம்சத்திலிருந்து என்ன இந்திரியம் வந்தது? ஸ்ரோத்ரேந்திரியம் வந்தது. நெக்ஸ்ட் கிளாஸு டெஸ்ட் வைக்க போகிறேன், எல்லாருக்கும் ஒரு ஷீட் கொடுத்து எழுத சொல்ல போகிறேன். வாயுவுடைய சாத்விக அம்சத்திலிருந்து துவக்கீந்திரியம் வந்தது. துவக்கீந்திரியம்னா என்ன? உங்கள் கையில் ஒரு சார்ட் கொடுத்துருக்கா பாருங்கோ, அதை எடுத்து காப்பி பண்ணி சொல்லிவிடுங்க, அதை பார்த்து சொல்லிவிடுங்க. ஸ்கின்னு, டச்சு, அந்த டச்சு சக்தி இருக்குல்ல, அதுதான் வந்து துவக் இந்திரியம். அதுக்கப்புறம் என்னது? அக்னேர் சாத்விகா அம்சாத் என்ன வந்தது? சக்ஷுர் இந்திரியம் சம்பூதம் அப்படின்னு படித்தோம். அதுக்கப்புறம் ஜலஸ்ய சாத்விகா அம்சாத் ரசேனேந்திரியம் சம்பூதம். பிருத்திவியாக சாத்விகா அம்சாத் கிராணேந்திரியம் சம்பூதம். இப்போ நாம் இதில் பார்த்தோம்னா பியூட்டிஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஆர்கன்னால் எந்த ஆர்கன் ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்லேருந்து வந்திருக்கோ அந்த ஆர்கன்னால் அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்டோடைய ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டியை பர்சீவ் பண்ண முடியும். இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க இல்லையா? இப்போ வந்து பிருத்திவிலேருந்து என்ன வந்தது? பிருத்திவியோட சாத்விகா அம்சத்துலேருந்து வாசனை வந்தது. ஆனால் வந்து அந்த கிராணேந்திரியம் வந்தது அப்படின்னா அதுக்கு என்ன சக்தி இருக்குது? வாசனையை நுகர்ற சக்தி இருக்குது. அந்த வாசனை அப்படிங்கிறது பிருத்திவி தத்துவத்துடைய யுனீக் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஆத்தர் எதை பற்றி இப்போ சொல்கிறார் அப்படின்னா, இந்த அந்தக்கரணத்தை பற்றி, அந்த அந்தக்கரணம் உற்பத்தியை பற்றி இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு சொல்கிறார். அந்தக்கரணம் அப்படின்னு சொன்னால் இன்டர்னல் ஆர்கன் ஆர் இன்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ ஞானேந்திரியம் இருக்குல்ல,
இந்திரியம் அப்படின்னு சொன்னாலே இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஞானேந்திரியம் வந்து இன்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்டா எக்ஸ்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்டா? ஞானேந்திரியம் இன்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்டா எக்ஸ்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்டா? ஞானேந்திரியம்னா ஃபஸ்ட்டு என்னது? கேட்குற சக்தி, பார்க்கிற சக்தி, டேஸ்ட் பண்ணுற சக்தி. இதெல்லாம் எங்கேருந்து இன்புட் எடுத்துக்கிறது? வெளியிலேருந்து தானே அதுக்கு எல்லாம் வருது. அப்போது அந்த இந்திரியங்கள்லாம் எப்படி இருக்கு? அவுட் சைடு, பாக்கியமாக தான் இருக்கணும். அது பாக்கியமாக இருந்தால் தான் வெளியிலேருந்து இருக்கிற விஷயங்களை எல்லாம் அதால் வந்து கிரகிக்க முடியும். அப்போ ஞானேந்திரியம் எப்படி இருக்குது அப்படின்னா பாக்கியமாக இருக்குது. அப்படின்னா உள்ளுக்குள்ளே இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அந்த கரணம் வந்து தேவைப்படுறது, இன்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தேவைப்படுறது. அதை பற்றி தான் இங்கே நாம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு இந்திரியமும் வந்து ஒரு பஞ்சபூதமும் ஒரு இந்திரியத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து சென்ஸ் ஆர்கன் கண்ணுன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கண்ணு ஃபார்ம்ஸ் அண்ட் கலர்ஸை வந்து பர்சீவ் பண்ணும் இல்லையா? காது என்ன பண்ணும்? சப்தங்களை பர்சீவ் பண்ணும். கண்ணு என்ன பண்ணுறது அப்படின்னு காதுனால் தெரிஞ்சிக்க முடியாது. காது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத கண்ணுனால் தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இன்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைப்படுறது. அந்த இன்டர்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் அந்த கரணம் அப்படின்னு பேர். இப்போ இந்த அந்த கரணம் இருக்கு இல்லையா, இதுவே என்ன பண்ணுறது அப்படின்னா 4 விதமாக ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால ஒரே ஒரு அந்த கரணத்துக்கு 4 டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து சாஸ்திரம் கொடுக்குறது. இருக்கிறது ஒரு இன்டர்னல் ஆர்கன் தான். அந்த இன்டர்னல் ஆர்கன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய ஃபங்க்ஷனை மாற்றிக்கிறது. அப்புறம் அது ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒரு பெயரானதும் வந்து கொடுக்கப்படுறது. ஸோ என்னது இது 4 அப்படின்னா மனஹா, புத்தி, சித்தம், அகங்காரம். இப்போ மனஹானா என்ன அர்த்தம்? மனசு, நம்மளுடைய மனசு. புத்தினா இன்டலெக்ட். அதுக்கப்புறம் சித்தம் அப்படின்னா என்னது? மெமரி அப்படின்னு அர்த்தம். அகங்காரம் அப்படின்னா என்னது? அதை வந்து என்ன சொல்லுவா, இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோன்னா ஈகோ அப்படின்னு சொல்லுவா. ஆனால் அதுவும் எப்படி நம்ம தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடாது. ஈகோன்னா நம்ம வந்து ரொம்ப ஈகோயிஸ்டிக் பர்சன் அப்படிலாம் சொல்லுவோம்ல, ரொம்ப திமிரு, ரொம்ப அராத்து, அந்த மாதிரி ஈகோவாக வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடாது. இந்த இடத்துல ஈகோ அப்படின்னு சொன்னோன்னா நான் அப்படின்னு வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்குல்ல. நான் பண்ணேன், நான் போனேன், நான் வந்தேன், நான் இப்போ கிளாஸ் கேட்குறேன் அப்படின்னு என்னால் அந்த நான்னு என்னையே என்னால் ரெஃபர் பண்ணிக்க முடியறதில்ல. அந்த கெப்பாசிட்டி இருக்குல்ல, அதுக்கு பேர் அகங்காரா. அந்த கரணம் நான் அப்படின்னு என்னையே ரெஃபர் பண்ணித்து அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த அந்த கரணத்துக்கே பேர் அகங்காரா. ஸோ செல்ஃப் ஐடென்டிட்டி அது வந்து அகங்காரா அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த செல்ஃப் ஐடென்டிட்டியும் எதோட பண்ணிப்பேன் நான்? இந்த டெஸ்கோட பண்ணிப்பேனா, இந்த மைக்கோட பண்ணிப்பேனா, இந்த டெஸ்க்கு நான், இந்த மைக்கு நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அப்போது செல்ஃப் ஐடென்டிட்டி இஸ் கன்ஃபைன்டு டு த 3 ஷரீரம்ஸ். அது வரைக்கும் தான் நான் வந்து நான் அப்படின்னு ரெஃபர் பண்ணிப்பேன். அதுக்கு பேர் அகங்காரா. இப்போ வந்து நீங்கள் உட்காந்துட்டே இருக்கும்பொழுது நான் இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த நான் இருக்குல்ல, அந்த நான் வந்து அகங்காரா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து அகெயின் இது திமிரு அந்த மாதிரிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடாது. ஒரு இருக்கிறதுலையே ஒரு ஹம்பிள் பர்சன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து எப்படி வந்து கோவமாக பேசணுன்னு கூட தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பர்சனுக்கு கூட அகங்காரம் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல அகங்காரம்னா என்ன அர்த்தம்? செல்ஃப் ரெஃபரன்ஸ், நானுன்னு ரெஃபர் பண்ணிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி. இப்போ மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த 4ம் வந்து ஃபங்க்ஷனல் நேம்ஸ். ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பேர் வந்து கிடைக்கிறது.
இப்போ இந்த 4ம் எங்கேருந்து வருது, எதுலேருந்து உற்பத்தி ஆகிறது, பஞ்சபூதத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது. இப்போ எந்த பஞ்சபூதம் பார்த்துட்டு இருக்கோம், சூக்ஷ்ம பஞ்சபூதம் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலிருந்து, அதுவும் சத்துவ குணம் ஆஃப் பஞ்ச சூக்ஷ்ம பூதத்திலிருந்து இந்த அந்தக்கரணம் வரணும். ஏன்னா நமக்கு தெரியும் ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கனும் ஒவ்வொரு பர்டிகுலர் பஞ்சபூதத்திலேருந்து பிறக்கிறது. ஆனால் அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் இப்போ ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த அந்தக்கரணம் ஹெல்ப் பண்ணி ஆகணும். அப்போன்னா இந்த அந்தக்கரணம் எதிலேருந்து வந்திருக்கணும், இப்போ கண்ணையும் இந்த அந்தக்கரணம் சப்போர்ட் பண்ணணும், காதையும் இந்த அந்தக்கரணம் சப்போர்ட் பண்ணணும், மூக்கையும் இந்த அந்தக்கரணம் சப்போர்ட் பண்ணணும், ஸ்கின்னையும் இந்த அந்தக்கரணம் சப்போர்ட் பண்ணணும், நாக்கையும் இந்த அந்தக்கரணம் சப்போர்ட் பண்ணணும். அப்படின்னு சொன்னால் இந்த அந்தக்கரணம் இப்போ எதிலேருந்து வந்திருக்கணும், எல்லா பஞ்சபூதத்தினுடைய சாத்விக அம்சத்திலிருந்து இந்த அந்தக்கரணம் உற்பத்தி ஆகியிருக்கணும். அப்படி ஆனாதான் அதனால் இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸையும் சப்போர்ட் பண்ண முடியும். சொன்ன மாதிரி கண்ணுக்கு காது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இல்லையா, காதுக்கு கண் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ அது எல்லாத்தையும் எது கோஆர்டினேட் பண்ணுறது, அப்போ கண்ணினுடைய விஷயமும் அந்த கரணத்தில் இருக்கணும், காதினுடைய விஷயமும் அந்த கரணத்தில் இருக்கணும். அப்போ பஞ்ச இந்திரியங்களையும் அந்த கரணம் வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்படின்னு சொன்னால் ஆல் 5 பஞ்சபூதம்ஸினுடைய சாத்விக அம்சத்திலிருந்து இந்த அந்தக்கரணம் இப்போது உற்பத்தி ஆகியிருக்கணும். அதனால தான் என்ன சொல்கிறார், சமஷ்டி சாத்விகாம்சாத் இந்த அந்தக்கரணாணி சம்பூதானி. இப்போ தத்துவ அப்படின்ற ஒரு வார்த்தை வருது இல்லையா, தத்துவ அப்படின்னா எலிமெண்ட் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏதேஷாம் பஞ்ச தத்துவானா மத்தியேன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல தத்துவ அப்படின்னா எலிமெண்ட்ஸ், மத்தியே அப்படின்னு சொன்னால் அமங் தி 5 எலிமெண்ட்ஸ். சமஷ்டி சாத்விகாம்சாத் அப்படின்னா டோட்டல் 5 பஞ்சபூதத்தினுடைய சாத்விக அம்சத்திலிருந்து, சாத்விக அம்சாத்னா சாத்விக அம்சத்திலிருந்து, ஃப்ரம் சாத்விக அம்சா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஆகாசத்தோடைய சத்வகுணம் ப்ளஸ் வாயுவோடைய சத்வகுணம் ப்ளஸ் அக்னியுடைய சத்வகுணம் ப்ளஸ் ஜலத்தினுடைய சத்வகுணம் ப்ளஸ் பிருத்திவியினுடைய சத்வகுணம், இந்த 5லேருந்து ஒரே ஒரு ஆர்கன் உற்பத்தி ஆகிறது. அந்த ஆர்கனுக்கு பேர் அந்தக்கரணம். ஆனால் அந்த அந்தக்கரணம் 4 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை பண்ணுறது. இப்போ வந்து ஒரே பர்சன் தான் நான், ஆனால் வீட்டில் இருக்கும் பொழுது அம்மா, வெளியில் போனேன்னா வேறு ஏதோ பேர் கொடுக்குறாங்க, ஆஃபீஸ்க்கு போனேன்னா மேனேஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரே ஒரு பர்சன் தான், ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பேர் மாறுபடுறது இல்லையா. அதே மாதிரி 1 அந்தக்கரணம் 4 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதில் சித்தம் அப்படிங்கிறது வந்து அந்த ரீகலெக்ட் பண்ணுற பவர். அப்புறம் அகங்காரம்னா செல்ஃப் ரெஃபரன்ஸ் பார்த்தோம். மனசு வந்து இமோஷன்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுறது. புத்தி அப்படிங்கிறது வந்து திங்கிங் கெப்பாசிட்டி, இன்டலெக்ட். இப்போ என்ன பண்ணுறார் ஆத்தர் அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கனையும் வந்து டிஃபைன் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து பஞ்ச ஞானேந்திரியாணி பஞ்ச கர்மேந்திரியாணிலாம் டீட்டெயில்டாக படித்தோம் இல்லையா. அப்போ ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு ஏரியா ஆஃப் ஆப்பரேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு ஆர்கன் ஒரு ஏரியா ஆஃப் ஆப்பரேஷன், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ப்ரிசைடிங் டெய்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த அந்தக்கரணத்துக்கு அது மாதிரி வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் ஆப்பரேஷன், அது என்ன பண்ணும், அதுக்கப்புறம் அதனுடைய ப்ரிசைடிங் டெய்டி என்ன, அதை தான் வந்து இங்கே நம்மளுக்கு சொல்கிறார். இப்போது ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு டெஃபினட்டாக டோட்டாலிட்டியுடைய ஹெல்ப் தேவை இல்லையா. அதுதான் அந்த ப்ரிசைடிங் டெய்டி அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு சிட்டிசன் அப்படின்னு சொன்னால் ஆஸ் எ சிட்டிசன் என்னால் கவர்மெண்ட்டுடைய ஹெல்ப் இல்லாமல் வாழ முடியுமானா டெஃபினட்டாக வாழ முடியாது. அது மாதிரி ஆஸ் அன் இண்டிவிஜுவல் எனக்கு டோட்டாலிட்டியுடைய ஹெல்ப் இல்லாமல் என்னால் என்னோடய லைஃபை நடத்த முடியாது. அப்போ இந்த கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி டோட்டாலிட்டிலையும் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டையும் நாம் வந்து
தேவதா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்னால் அதுக்கு ஒரு மினிஸ்ட்ரி அதெல்லாம் இருக்குள்ள, மினிஸ்டர் போட்டிருப்பா இல்லையா, கேபினெட் மினிஸ்டர். அந்த மாதிரி இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கும் தேவதா அப்படின்னு பேர் கொடுக்கப்படுறது. ஸோ பஞ்ச ஞானேந்திரிய தேவதா பார்த்துருக்கோம் இல்லையா. டெஸ்ட் வைக்கலாமா? பஞ்ச ஞானேந்திரிய தேவதா. ஸ்ரோத்ரேந்திரியம்க்கு என்ன தேவதா? அந்த சார்ட் இருக்குது பாருங்க, டக்குன்னு பார்த்து சொல்லிவிடுங்க. திக் தேவதா. அப்புறம் ஸ்ரோத்ரேந்திரியம்க்கு அப்புறம் என்ன? துவக்கேந்திரியம், அதுக்கு என்ன தேவதா? வாயு தேவதா. அப்புறம் சக்ஷுவுக்கு சூரியன். அப்புறம் ரசனா வருணா, கிராண அஸ்வினோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம். அப்புறம் கர்மேந்திரியத்துக்கும் அது மாதிரி தேவதாஸ் நாம் பார்த்தோம். இப்போ 4 இன்டர்னல் ஃபேக்கல்ட்டிஸ், அதோட ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் அண்ட் அதோடைய தேவதா. ஸோ மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். அப்போ இதனுடைய விஷயம் பார்க்கணும், இதனுடைய தேவதா பார்க்கணும். இப்போ தேவதா, இந்திரியம், விஷயம், இது 3 ஒரு ட்ரையாங்கிள். கரெக்டா? தேவதா, இந்திரியம், விஷயம். ஆர் எப்படி சொல்லலாம்? இண்டிவிஜுவல், வேர்ல்ட், டெய்டி. இண்டிவிஜுவல், வேர்ல்ட், டெய்டி. ஆர் ஜீவா, ஜகத், ஈஸ்வரா. இந்த 3 ஒரு ட்ரையாங்கிள். இந்த 3 எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். இந்திரியம்னா ஒரு இண்டிவிஜுவலாக எடுத்துக்கோங்க அதை. அப்புறம் விஷயம்னா அவுட் சைடு வேர்ல்டு, ஜகத். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ப்ரிசைடிங் டெய்டி, ஈஸ்வரா. ஸோ ஜீவ, ஜகத், ஈஸ்வரா. இப்போ நம்ம அந்த இந்திரியத்தினுடைய அந்தக்கரணத்தினுடைய ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் அண்ட் டெய்டியை படிக்கலாம். ஃபஸ்ட்டு சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹ நிச்சயாத்மிகா புத்திஹி அஹம் கர்த்தா அஹங்காரஹ சிந்தனகர்த்ரு சித்தம் மனசோ தேவதா சந்திரமாஹ புத்தே பிரம்மா அஹங்காரஸ்ய ருத்ரஹ சித்தஸ்ய வாசுதேவஹ. இப்போ முதல்ல ஏரியா ஆஃப் ஆப்பரேஷன். சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா. இப்போ மனசு அப்படின்னு எடுத்துட்டோம்னா மனசுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே ஆத்தர் என்ன பண்ணுறார், அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனை மட்டும் இங்கே ரெஃபர் பண்ணுறார். இப்போ மனசு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய இமோஷன்ஸை எது ஜெனரேட் பண்ணும் அப்படின்னா அந்தக்கரணம் ஜென்ரேட் பண்ணுறது. அப்படி இமோஷன்ஸை ஜென்ரேட் பண்ணும்பொழுது அதுக்கு பேர் மனசு அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இங்கே ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறார் அப்படின்னா சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா அப்படின்னா இந்த மைண்டுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறதை இங்கே ஆத்தர் சொல்கிறார். அந்த டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அனாலிசிஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குது அப்படின்னா மனசுக்கு இருக்குது. இப்போ போகலாமா வேண்டாமா, கிளாஸுக்கே கார்த்தால கிளம்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கும், போகலாமா வேண்டாம். ஆல்ரெடி டிசைட் பண்ணினவாளுக்கு ப்ராப்ளம் இல்லை, டிசைட் பண்ணாதவாளுக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம், ஒரு தாட் வரும் இல்லையா. சரி இன்றைக்கி வேணால் ஆன்லைன்லேயே அப்படியே கேட்டுடலாம். டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய தாட்ஸ்லாம் வருது இல்லை, அப்போ அதை அனலைஸ் பண்ணுறது. இப்போ போகலன்னா என்ன ஆகும், என்ன திட்டுவா, அதெல்லாம் நம்மளுக்கு பழக்கம் தானே, பரவாயில்ல வாங்கோன்னு அவள் அப்படி தான், அவளோட வேலை வாங்கோன்னு கூப்பிடுறது, நம்ம அதுக்காக போயிட முடியுமான்னு அப்படி எல்லாம் மனசு நிறைய தாட்ஸை ஜென்ரேட் பண்ணுறது இல்லை. அதெல்லாம் எது பண்ணுறது அப்படின்னா அதுக்கு பேர் மைண்டு, மனசு. அப்போ போனால் என்ன ஆகும், அது சங்கல்பம்.
அந்த பாசிட்டிவாக ஓகேன்னு சொல்கிறது வந்து சங்கல்பம். விட பார்த்துக்கலாம் அப்படின்னா அது வந்து விகல்பம் அப்படின்னு அர்த்தம். நெகட்டிவாக ஒரு விஷயத்துக்கு பாசிட்டிவ் சைடும் இருக்கும், நெகட்டிவ் சைடும் இருக்கும் இல்லையா? அப்போ பாசிட்டிவ் சைடை ரிலேட்டடாக தாட்ஸ் ஜென்ரேட் ஆகும் பொழுது அதுக்கு பேர் சங்கல்பம் அப்படின்னு பேர். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நெகட்டிவாக தாட்ஸ் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் விகல்பம். ஸோ அது ரிலேட்டடாக நம்மளுக்கு, அதாவது ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி, டிசைடு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னெல்லாம் தாட்ஸ் வருதோ. இப்போ வந்து ஒரு ஜட்ஜு எடுத்துட்டேன்னா ஜட்ஜு என்ன பண்ணுவார்? இரு தரப்பினரதும் வாதத்தை நன்கு பரிசீலனை செய்து, அவ்வளோதான், அது வரைக்கும் மனசு. இந்த தீர்ப்பானது வழங்கப்படுகிறது. அந்த தீர்ப்பு வந்து புத்தி, சரியா? அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த அனாலிசிஸ் ஸ்டேஜ் ஃபுல்லாக எது பண்ணுறது அப்படின்னா மனசு வந்து பண்ணுறது. அப்போ மனசு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்தக்கரண விருத்தி பரிணாமஹா அப்படின்னு சொல்கிறோம். அந்தக்கரணம்னா இன்டர்னல், விருத்தி அப்படின்னா தாட்ஸ்ன்னு அர்த்தம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா ஃபர்தராக நாம் என்ன படித்தாலும் இந்த விருத்தி அப்படிங்கிறலாம் சாதாரணமாக யூஸ் பண்ணின்னு போயிட்டே இருப்போம். அப்போ என்னது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. விருத்தி அப்படின்னா தாட்ஸ் அப்படின்னு அர்த்தம், எண்ணங்கள். விருத்தினா எண்ணங்கள். பரிணாம அப்படின்னா ப்ராசஸ். அப்போ இன்டர்னலாக தாட்ஸு ப்ராசஸ் ஆகிற இடத்துக்கு பேர் மனசு. அப்போ என்ன, இன்டர்னலாக தாட்ஸ் ப்ராசஸ் ஆகிறது மூலமாக என்ன நடக்கிறது? ஆக்சுவலாக அனாலிசிஸ் நடக்கிறது. அதை பண்ணுற ஆர்கனுக்கு பேர் மனசு. ஸோ பண்ணலாமா வேண்டாமா, இது பண்ணால் இது மிஸ் ஆகும், அது பண்ணலைன்னா இது கிடைக்கும், இப்படி எல்லாம் நம்மளுக்கு தாட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணுறது மனசு. அதுக்கப்புறம் என்ன, இப்படியே எவ்வளோ நேரம் பண்ணிகிட்டே இருக்க முடியும்? நமக்கே போர் அடிச்சிடும் சே அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணிவிடுவோம்? டக்குன்னு எதையோ ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுறோம்ல, அந்த டிசைடு பண்ணுற தாட்டுக்கு பேர், ஆர் அது எது அந்த தாட்டை ஜென்ரேட் பண்ணுறதுன்னா புத்தி அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நிச்சயாத்மிகா புத்தி, நிச்சயம் எது பண்ணுறதோ அதுக்கு பேர் புத்தி. கன்ஃபார்மிங் ஃபேக்கல்ட்டிக்கு பேர் புத்தி. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு ஃபைனலாக டிசைட் பண்ணுறோம்ல, அது வந்து புத்தி. எது ஒன்று இதுதான் நிச்சயம் பண்ணுறதோ அது புத்தி. நெக்ஸ்ட் என்னது? அகங்காரா, அந்த செல்ஃப் ரெஃபரன்ஸ் பண்ணுற ஃபேக்கல்ட்டி. இப்போ வந்து கண்ணு எதையோ பார்க்கறது, காது எதையோ கேட்குறது, காதுக்கும் கண்ணுக்கும் நோ கனெக்ஷன். ஆனால் இந்த அந்தக்கரணம் இப்போ என்ன பண்ணுறது? நான் இதை கேட்டேன், நான் இதை பார்த்தேன், பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நான் இதை கேட்கிறேன், கேட்டுருக்கும் பொழுதே நான் ஒன்று வாசனை வருது. இப்படி எல்லாம் எது பின்ன கனெக்ட் பண்ணுறது? அந்த செல்ஃப் ரெஃபரன்ஸ் அகங்காரா. இப்போ இந்த எல்லா ஞானேந்திரியங்களையும் கோஆர்டினேட் பண்ணுற ஃபேக்கல்ட்டி வந்து அகங்காரா. ஐ ஆம் அப்படின்னு எது சொல்கிறதோ அதுக்கு பேர் அகங்காரா. அகங்காரனாலே நான் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அகம் கர்த்தா அகங்காரா. இதுக்கு வந்து அகங்கிருதி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஸோ இது வந்து அகங்காரா. நாலாவது வந்து சிந்தன கர்த்ரு சித்தம். இது என்ன பண்ணுறது? எது நம்மளுடைய அனாலிசிஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ. இப்போ மனசு வந்து அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்ல, மனசை அனலைஸ் பண்ணணும்னா யார் டேட்டாலாம் கொடுக்குறது மனசுக்கு? இப்போ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நான் வந்து இப்போ அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கும் பொழுது எது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது? நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளுடைய பாஸ்ட் நாலேஜும் தான் இப்போ வந்து அந்த அனாலிசிஸுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எதை ஒன்றையும் நாம் அசஸ் பண்ணணும், ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு டேட்டா
தேவை. ப்ரீவியஸாக நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற டேட்டா இருந்தால் தான் என்னால் அனாலிசிஸே வந்து இப்போது பண்ண முடியும். சிம்பிள். இப்போ நான் வந்து பேசிகிட்டே இருக்கேன்ல, நீங்கள் கேட்குறேன்ல, இப்போ இந்த ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது நடக்கிறது? நான் பேசுகிற வேர்ட்ஸை ஆல்ரெடி நீங்கள் சின்ன வயசுலேருந்து கேட்டு 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 அதனுடைய அர்த்தம் இப்போ உங்களுடைய மெமரியில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கும். அப்போ அந்த ஒரு வேர்டை நான் சொல்லும் பொழுது நீங்கள் அதனோட அர்த்தத்தை தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீர்கள் இல்லையா? எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறது? அந்த மெமரி போர்ஷன்லேருந்து அந்த அர்த்தம் வந்து வெளியில் வந்து இப்படி அப்படின்னு நாம் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே நமக்கு எது ஹெல்ப் பண்ணுறது? அந்த சித்தம் வந்து ஹெல்ப் பண்ணுறது. இப்போ சின்ன வயசில் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டு நாம் வந்து அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டுருக்கோம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு லாங்குவேஜ் மறந்து போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? பேசுறதெல்லாம் கேட்கும், காது கேட்குற சக்தி இருக்குது, காது வந்து சப்தங்களை கேட்கும். ஆனால் எப்படி இருக்கும்? அது வெறும் சவுண்டாக மட்டும்தான் நீங்கள் பர்சீவ் பண்ணுவேளே ஒழிய அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த வேர்ட்ஸு மைண்டில் ஸ்டோர் ஆகி இருக்குது, அதை நாம் ரிட்ரீவ் பண்ணாமல் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஃபேக்கல்ட்டிக்கு பேர் சித்தம், மெமரி. அது என்ன பண்ணுறது? நம்மளுடைய அனாலிசிஸுக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணுறது. இப்போ நிறைய விஷயங்களை நாம் வந்து அனலைஸ் பண்ணுறோம் இல்லையா? ஏதாவது ஒன்று லைஃப் அப்படின்னு எடுத்திருந்தாலே வந்து நிறைய சாய்ஸஸ் தான் நம்மளுக்கு. பண்ணலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமா, இப்படி தான் இருக்கு இல்லையா? அந்த பண்ணலாமா வேண்டாமான்னு அனலைஸ் பண்ணும் பொழுது ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறையா விஷயங்களை நாம் எடுத்து இப்போ பண்ணக்கூடாது, இப்படி நம்ம போன வாட்டி இப்படி பண்ணி தான் மாட்டின்ட்டோம், அதையே திருப்பி நாம் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணுறத எது ஹெல்ப் பண்ணுறது? சித்தம் தான் அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு டேட்டா ஃபீட் பண்ணுறது மூலமாக அனாலிசிஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிலெல்லாம் வேலைக்கு எடுக்கிறான்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஏன் கேட்குறா? எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன் கிட்ட இன்டர்வியூ பண்ணும்பொழுது என்ன கேள்வி கேட்டா? வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்ஸஸ் அப்படின்னு கேட்டா. அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான்? என்னுடைய ரைட் டெசிஷன்ஸ் தான் என்னுடைய சக்ஸஸுக்கு காரணம். சும்மா விடுவாள் இன்டர்வியூ பண்ணுறவா என்ன கேட்பா? வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் யுவர் ரைட் டெசிஷன்? அதுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதனுடைய சீக்ரெட் அப்படின்னு சொன்னார். சரி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுடைய சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ராங் டெசிஷன்ஸ் தான் அதுக்கு ரீசன். அப்போது ராங் டெசிஷன்ஸ் என்ன கொடுத்தது? எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரைட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அந்த ரைட் டெசிஷன் இந்த பர்சனுக்கு சக்ஸஸை கொடுத்தது. அப்போ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சித்தம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ஸ்டோரிங் ஃபேக்கல்ட்டி வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் இந்த ஃபேக்கல்ட்டிக்கு பேர் சித்தம். இப்போ இந்த நாலும் ஆக்சுவலாக ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இல்லையா? மனசும் இம்பார்ட்டண்ட், புத்தியும் இம்பார்ட்டண்ட், சித்தமும் இம்பார்ட்டண்ட், அகங்காரமும் இம்பார்ட்டண்ட். ஸோ இமோஷன்ஸ் இன் அனலைசிங் ஃபேக்கல்ட்டி, டிசைடிங் ஃபேக்கல்ட்டி, செல்ஃப் ரெஃபரன்ஸ், அப்புறம் ரீகலெக்டிங் ஃபேக்கல்ட்டி, இந்த நாலும் சேர்ந்தது அந்த கரணம். இப்போ இதுக்கு வந்து கரெஸ்பாண்டிங் தேவதா என்ன அப்படின்னு பார்க்கணும். என்னது? மனசோ தேவதா சந்திரமாகா. ஸோ யாரா மனசுக்கு தேவதா? சந்திரன். அதனால தான் மனசு எப்படி இருக்கு? திடீர்னு வந்து பிரைட்டாக இருக்குது, அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து புஷ்ஷுன்னு அப்படியே போயிடுது. அந்த வேக்சிங் அண்ட் வேனிங் அப்படின்னு சொல்லுவாள்ல, சந்திரன் என்ன பண்ணுறது? வளர்றது தேயறது. அந்த மாதிரி நம்மளோட மனசு இருக்கிறதுனால கரெக்டாக வச்சுருக்கு பாருங்க சாஸ்திரம். மனசுக்கு தேவதா
சந்திரன். ஸோ சந்திரன் கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டேள் அப்படின்னா மனசை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும் நம்மளால். அதனால தான் சொல்லுவா, அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கெலாம் மனசு வந்து பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அதெல்லாம் சொல்கிறாள்ல. ஏன்னா கனெக்ஷன் இருக்குது. மனசுக்கு தேவதா சந்திரன். நெக்ஸ்ட் என்னது? புத்தே பிரம்மா. புத்தியுடைய ப்ரிசைடிங் டைட்டி பிரம்மாஜி. சத்துர் வேதத்தையும் அவர் தலையாகவே வச்சுட்டுருக்கார். ஸோ நாலெட்ஜுக்கு பிரம்மாஜி. அதனால தான் என்ன பண்ணுறோம், சரஸ்வதி தேவியை நாலெட்ஜுக்கு அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பிரம்மாஜியுடைய வைஃப் சரஸ்வதி தேவியாக இருக்கிறதுனால நாம் எல்லா படிப்பு ரிலேட்டட் விஷயத்துக்கும் வந்து சரஸ்வதி தேவியை வந்து வர்ஷிப் பண்ணுறோம். ஸோ புத்தே பிரம்மா. நெக்ஸ்ட் என்னது? அகங்காரஸ்ய ருத்ரஹா. அகங்காரஹான செல்ஃப் ஐடென்டிட்டி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ அதுக்கு யார் டேட்டி? ருத்ரன். ருத்ரன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொன்னோன்னா கோவத்துக்கு ஒரு பர்சனை சொல்லணும் அப்படின்னா ருத்ரன். ஏன்னா உன்னை ருத்ர தாண்டவம் ஆடுற அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்கார் அப்படின்னு. இப்போ இங்கே எதுக்கு அது அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த செல்ஃப் ஐடென்டிட்டி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த நானை வந்து நான் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ என்ன எதிர்பார்ப்போம்? நான் யார் தெரியும்ல, ஏன்னா நான் இந்த பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸோட எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங் ஐடென்டிஃபிகேஷன் வச்சுருக்கேனோ அவ்வளோ தூரத்துக்கு அடுத்தவா என்னை வந்து மதிக்கணும், என்னை ரெக்கக்னைஸ் பண்ணணும், என்னை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுமானா ஆகாது. அதனால் என்ன ஏற்படும்? கோபம் நமக்கு வரும். ஸோ அந்த ஹர்ட்டு கில்ட்டு அதெல்லாம் வந்து ஏற்படும். என்னை வந்து வான்னு கூப்பிடல, அதனால் நான் இனிமேல் அந்த பக்கம் போகவே மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறோம்ல. ஏன் அப்படிலாம் சொல்கிறோம்? ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் இந்த பாடி, நான் இந்த மைண்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு இருக்குது. அப்போ அகங்காரம் இருந்ததுன்னா அது நம்மளுடைய அழிவுக்கு வழிவகுக்கும். ஸோ அகங்காரா வந்து என்டையர் சம்சாராக்கே எது காரணம் அப்படின்னா இந்த அகங்காரா தான் காரணம். இப்போ ருத்ரன் வந்து என்ன தொழில் பண்ணுறார்? அழிக்கும் தொழிலை ருத்ரன் பண்ணுறார் இல்லையா. இப்போ இந்த அகங்காரா அப்படிங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவல் டிஸ்ட்ரக்ஷன். அதனால் அகங்காராக்கு தேவதா வந்து ருத்ரன். அப்போது இந்த ருத்ரன் தேவதா கிட்ட என்ன வேண்டிக்கணும்? நம்ம எனி தேவதா நாம் வந்து என்னன்னு கேட்போம், ஏன் இதை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கோ அப்படின்னு கேட்போம். இப்போது ருத்ரன் கிட்ட என்ன வேண்டிக்கிறது? அகங்காரவை பூஸ்ட் பண்ணி விடுங்கோ அப்படின்னு வந்து கேட்க முடியாது இல்லையா. அப்போ ருத்ரன் கிட்ட என்ன வேண்டிக்கணும்? நீ எப்படி வந்து அந்த அகங்காரத்தை கழுத்தில் பாம்பாக போட்டுருக்காரு, அது என்னது? அகங்காரம். சிவன் கழுத்தில் பார்த்தோம்னா ஒரு பாம்பு இருக்கும் இல்லையா, அது என்னது அப்படின்னா அகங்காரத்தையே அவர் வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக யூஸ் பண்ணுறார். எது வந்து நம்மளை டிஸ்ட்ரக்ட் பண்ணுமோ அதையே அவர் இப்போ தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுட்டுருக்கார். ஸோ கண்ட்ரோலில் வச்சுட்டு ஒரு ஆர்னமெண்ட்டாக அதை யூஸ் பண்ணுறாருன்னா நானும் அந்த மாதிரி என்னுடைய அகங்காரத்தை கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து ஆர்னமெண்ட்டாக யூஸ் பண்ணணும். அப்போ நானும் அப்படி பண்ணணுன்னா எப்படி பண்ண முடியும் என்னால்? அந்த அகங்காராயி பற்றியும் எனக்கு ஃபுல்லாக தெரியணும், ஆத்மா ஐ பற்றியும் எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுதுன்னா என்னாலையும் என்னுடைய அகங்காராயை ஒரு ஆர்னமெண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி நாம் வந்து ருத்ரன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். நானும் அகங்காராவை டிஸ்ஓன் பண்ணி அதை வந்து எனக்கு ஒரு ஆர்னமெண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதனால தான் மோட்சம் இருக்குல்ல, மோட்சமுடைய டெஃபினிஷன் என்னென்னா நிரகங்காரகா அப்படின்னு மோட்சத்தையே நாம் வந்து சொல்லுவோம் இல்லையா. இப்போ அகங்காரத்தை டிஸ்ஓன் பண்ணுறதுக்கு பகவானே எனக்கு நீனு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ருத்ரன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னது? சித்தஸ்ய வாசுதேவஹா. வாசுதேவான யார்? விஷ்ணு. விஷ்ணு என்ன பண்ணுறார்? நமக்கு ஸ்திதி இல்லை, சிருஷ்டி ஸ்திதி லயம் அப்படின்னா அந்த ஸ்திதி பண்ணுறது வந்து விஷ்ணு தான் பண்ணுறார். ஸ்திதினா மெயின்டெனன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த க்ரியேஷனை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு விஷ்ணு தான் வந்து அந்த வேலையை பண்ணிட்டுருக்கார். இப்போ சித்தம் என்ன பண்ணுறது?
நம்மளோட டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி மெயின்டெனன்ஸ் வேலையை பண்ணிட்டு இருக்கிறதுனால சித்தத்துக்கு யார் டெய்டி அப்படின்னா வாசு தேவஹா. ஏன்னா சித்தம் டேட்டாலாம் மெயின்டைன் பண்ணாதான் வேணுங்கிற போது நம்மளால் ரிட்ரீவ் பண்ணி அந்த டேட்டாவை யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த சஸ்டெனன்ஸ், அந்த மெயின்டெனன்ஸ் வேலையை சித்தம் பண்ணுறது. ஸோ சித்தஸ்ய வாசுதேவஹா. ஸோ ஞானேந்திரியம் அண்ட் அந்தக்கரணம் ஓவர். அதாவது எப்படி வந்தது, எதுலேருந்து வந்தது அப்படிங்கிற விஷயம் ஓவர். இப்போ நெக்ஸ்ட்டு நாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது கர்மேந்திரியாணி எதிலிருந்து வந்தது. ஸோ கர்மேந்திரியம் அப்படின்னு சொன்னாலே அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது? ஆக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறது. அது நோயிங் கிடையாது, ஆனால் டூயிங். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இல்லையே, என்னோட கைக்கு இப்போது இது சாஃப்டாக இருக்கா, ஹார்டாக இருக்கா, சூடாக இருக்கா, கோல்டாக இருக்கா, அப்படிலாம் என் கைக்கு தெரியறதே. எப்படி தெரியறது கைக்கு? கை கர்மேந்திரியமா ஞானேந்திரியமா? கை கர்மேந்திரியம், டூயிங்க்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லை. ஆனால் இப்போ கைக்கு தெரியறதே சூடாக இருக்கா. அப்போ கைக்கு சூடாக இருக்கா, ஹார்டாக இருக்கா, சாஃப்டாக இருக்கான்னு தெரியாது. கையை பரிவேடு பண்ணுற துவக்கிந்திரியம் இருக்கே, அந்த டச்சு, அதுதான் கண்டுபிடிக்கிறது அது சூடாக இருக்கா, ஹார்டாக இருக்கா அப்படின்னு. அப்போ கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது ஸ்கின் அப்படிங்கிறது கர்மேந்திரியம் கிடையாது. ஸ்கின் எந்த ஆக்ஷனையும் பண்ணாது. ஸ்கின்னுனால் என்ன பண்ண முடியும்? வெறும்னே ஒன்லி நோயிங், அந்த விஷயம் மட்டும்தான் ஸ்கின்னுனால் பண்ண முடியும். அப்போ கர்மேந்திரியம் என்ன பண்ணுறது? டூயிங் விஷயங்கள் எல்லாம் கர்மேந்திரியம் பண்ணுறது. கையினால் என்ன பண்ண முடியும்? லிஃப்ட் பண்ண முடியும் எல்லாத்தையும். இந்த கிரகணம் அப்படிங்கிற வேலையை கையினால் பண்ண முடியும். இப்போ சிச்சுவேஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு கர்மேந்திரியம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஞானேந்திரியம் என்ன பண்ணுறது? இது பாருப்பா, இங்கே இது இருக்குது அப்படின்னு காமிச்சு கொடுத்துரும், ஒன்லி நோயிங். ஆனால் கர்மேந்திரியம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு கர்மேந்திரியம் ஏதோ ஒரு வேலையை பண்ணி ரெஸ்பான்ஸை கொடுத்தாகணும். இப்போ கிளாஸ்க்குள்ளே வரும்பொழுது கண் என்ன பண்ணுறது? சேரை நம்மளுக்கு காமிக்கிறது. அப்புறம் கண்ணே போய் உட்காருமா? அப்போ என்ன பண்ணணும்? கால் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல போய் அந்த இடம் வரைக்கும் நம்மளை கால் தான் கூட்டிகிட்டு போகிறது இல்லை, கூட்டின்னு போய் அந்த சேரில் ஸ்பெசிஃபிக்காக நாம் உட்காரோம். அப்போ கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் கொடுக்குற டேட்டாவை வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸை கொடுக்கறது. அது எதிலிருந்து வருது அப்படிங்கிறத ஸ்லோகத்தை படிச்சுடலாம். ஏதேஷாம் பஞ்சதத்வானாம் மத்யே ஆகாஷஸ்ய ராஜசாம்சாத் வாகிந்திரியம் சம்பூதம் வாயோ ராஜசாம்சாத் பாணீந்திரியம் சம்பூதம் வன்னே ராஜசாம்சாத் பாதேந்திரியம் சம்பூதம் ஜலஸ்ய ராஜசாம்சாத் குதேந்திரியம் சம்பூதம் பிருத்திவ்யா ராஜசாம்சாத் உபஸ்தேந்திரியம் சம்பூதம் ஏதேஷாம் சமஷ்டி ராஜசாம்சாத் பஞ்ச பிராணாः சம்பூதாः. ஸோ பஞ்ச கர்மேந்திரியங்கள் ஜெனரேட் ஆகிறது. அதே பஞ்சபூதங்கள் தான். எதே பஞ்சபூதங்கள்? அதே சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள். எந்த சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் பஞ்ச ஞானேந்திரியத்தை ஜெனரேட் பண்ணித்தோ அதே பஞ்ச சூக்ஷ்ம பூதங்கள் இப்போது கர்மேந்திரியத்தையும் ஜெனரேட் பண்ண போகிறது. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸு? ஞானேந்திரியம் எதிலேருந்து வந்தது? சத்வ அம்சத்திலேருந்து ஞானேந்திரியம் வந்தது அப்படின்னு சொன்னால்,
இப்போது கர்மேந்திரியம் எதுலேருந்து வருது? ரஜஸ் அம்சத்திலிருந்து இந்த கர்மேந்திரியங்கள் இப்போ வருது. ஸோ 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் ஆக்ஷன், அப்புறம் அதோட ஃபீல்ட் ஆஃப் ஆப்ரேஷன், அதோடைய டெய்டி, அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோமா? நம்ம அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோமா, பார்க்கலையா? ஆல்ரெடி பார்த்தாச்சு. எங்கே பார்த்தோம்? சூக்ஷ்ம சரீரம் படிக்கும் பொழுது அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த 5 இந்திரியமும் என்ன, அதனால் என்ன பண்ண முடியும், அது என்ன தேவதா அப்படிங்கிறத ஆல்ரெடி நாம் பார்த்துட்டோம். அப்போ இங்கே எதிலிருந்து அது வரது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏதேஷாம் பஞ்சதத்வானாம். ஸோ தத்வம் அப்படின்னு சொன்னால் எலிமெண்ட், பூதம் அப்படின்னு அர்த்தம். மத்தியே அப்படின்னா அமங் தெம். இப்போ ஆகாஷஸ்ய ராஜசாம்சாத், ஆகாசத்தோட, என்ன ஆகாசம்? சூக்ஷ்ம ஆகாசத்தோட ராஜச அம்சத்திலிருந்து என்ன வந்துதான்? வெரி வெரி பவர்ஃபுல் இந்திரியம் வாக்கிந்திரியம் வந்தது. வாக்கிந்திரியம்னா என்ன அர்த்தம்? பேசுகிற சக்தி, ஆர்கன் ஆஃப் ஸ்பீச், அது வருது. ஸோ இங்கே அகெயின் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, கோலகம் பற்றி நாம் பேசலை, நாம் ஸ்தூல சரீரம் பற்றி இங்கே டிஸ்கஸே பண்ணலை. நாம் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே சூக்ஷ்ம சரீரம், அந்த கெப்பாசிட்டி டு டூ சம்திங் ஆர் த கெப்பாசிட்டி டு நோ சம்திங், அந்த விஷயங்கள் பற்றி தான் நாம் பேசின்னு இருக்கோம். இப்போ பேசுகிற சக்தி எதுலேருந்து வந்தது? ஆகாசத்தினுடைய ராஜச அம்சத்திலிருந்து வந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு இந்த அந்தக்கரணம் இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்தோமே, அந்த அந்தக்கரணமும் வெல் டெவலப்டு, இந்த வாக் இந்திரியமும் வெல் டெவலப்டு. பாக்கி ஜீவராசிக்கெலாம் அந்த மாதிரி வெல் டெவலப்டு அந்தக்கரணம் அண்ட் வாக் இந்திரியம் நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ எனி அதர் ஜீவராசி நன்னா நம்மளை மாதிரி பேசுமானா பேசாது, லிமிட்டெட் சவுண்ட்ஸ் மட்டும்தான் அதனால் கொடுக்க முடியும். ஆனால் மனுஷனால் விதவிதமாக சவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னது? வாயோகோ ராஜசாம்சாத், வாயுடைய ராஜசாம்சத்திலிருந்து பாணீந்திரியம் சம்பூதம். பாணினா கைகள், கோதண்ட பாணி அப்படின்னா என்ன அர்த்தம்? கையில் என்ன வச்சுட்டுருக்கார் அவர்? கோதண்டம் வச்சுட்டுருக்கார், அதனால தான் அவருக்கு பேர் கோதண்ட பாணி. சாருங்க பாணி அப்படின்லாம் பேர் இருக்கு இல்லையா? சாரங்கம்னா வில்லு, அதை கையில் வச்சுட்டுருக்கனால அவர் பேர் சாரங்க பாணி இல்லை, அவர் ஆக்சுவலாக சாரங்க பாணி, கோதண்ட பாணி. அதுக்கப்புறம் என்னது? ஏன்னா கைக்கு என்ன சக்தி இருக்குது? தூக்கிற சக்தி, லிஃப்ட் பண்ணுற சக்தி, பிடிக்கிற சக்தி இருக்குது. நெக்ஸ்ட்டு வண்ணே ராஜசாம்சாத், பாதேந்திரியம் சம்பூதம், காலோட நடக்கிற சக்தி இருக்கே, அது எதுலேருந்து வந்தது? அக்னியிலேருந்து நம்மளுக்கு அந்த கமனம், லோக்கோமோஷன் எதனால் பாசிபிள்? அக்னிலேருந்து அந்த கெப்பாசிட்டி நமக்கு கிடைக்கிறது. ஜலசிய ராஜசாம்சாத் குதேந்திரியம் சம்பூதம். குதா அப்படின்னு சொன்னாலே வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுற சக்தி, எக்ஸ்க்ரீஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் இல்லையா? அதை அந்த குதேந்திரியம் எதுலேருந்து வந்தது? ஜலத்திலேருந்து, அதுவும் ராஜசாம்சம் ஆஃப் ஜலம். நெக்ஸ்ட் என்னது? பிருத்திவியாக ராஜசாம்சாத் உபஸ்தேந்திரியம் சம்பூதம். ஸோ அந்த ரீப்ரொடியூஸ் பண்ணுற சக்தி எதுலேருந்து வருது அப்படின்னா பிருத்திவியுடைய ராஜச அம்சத்திலிருந்து வருது. அந்த அந்த கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான் இப்போ இந்த ஜீவராசிகள் எல்லாம் பிருத்திவியில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போது ஒரு ரஜோகுணம் ஆஃப் இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸிலேருந்து பஞ்ச கர்மேந்திரியங்கள் பிறக்கிறது. நெக்ஸ்ட் என்னது? பஞ்ச பிராணா. பஞ்ச பிராணா இப்போ எதுலேருந்து ஆகணும்? ஏன்னா இந்த ஒரு கர்மேந்திரியமும் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு எதனுடைய சப்போர்ட்டு தேவை? பிராணிக் எனர்ஜி தேவை இல்லையா? பிராண சக்தி தேவை. இப்போ அந்த பிராணன் இப்போ எதுலேருந்து பிறந்தாகணும்? அது பாணீந்திரியத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும், பாதேந்திரியத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும், வாக்கேந்திரியமுக்கும் சப்போர்ட் பண்ணணும். அப்படின்னா சமஷ்டி ராஜச அம்சம் ஆஃப் ஆல் தி பஞ்சபூதம்ஸ் இப்போ இந்த பஞ்ச பிராணா வரணம். அப்படி வந்தால் தான் அதனால் 5 கர்மேந்திரியத்துக்கும் தன்னுடைய சப்போர்ட்டை லெண்டு பண்ண முடியும். அப்போ சமஷ்டி ராஜச அம்சம் ஆஃப் பஞ்ச பூதத்திலிருந்து பஞ்ச பிராணாக சம்பூதாக அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். பாக்கி டீட்டெயில்ஸ்
நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே நமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.